எப்போதுமே வந்து ஒரு பேச்சு, அது ஒரு டெலிஃபோன் டிஸ்கஷனாக இருக்கலாம், அது வந்து 1-to-1 டிஸ்கஷனாக இருக்கலாம். சுருக்கமாக பேசுங்க. வளன்னு பேசாதீங்க. இந்த பாயா வச்ச கதை மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களை இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னா அது உங்கள் பேச்சு தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். உங்கள் பேச்சு வளவலாக போக்கணும்னா ஐயோ இவனா பேசினா வந்து நிறுத்த மாட்டானே. எனக்கு வந்து சமீபத்தில் அது மாதிரி ஒரு மனிதரை நான் கடந்து வந்தேன். 5 minutes பேசணும் அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா 50 நிமிஷம் போச்சுன்னு அர்த்தம். அதனால் வந்து நான் வந்து 10 வாட்டி ஒரு மெசேஜ் பண்ணான்னா 1 வாட்டி தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் அது மாதிரி ஆட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. தான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், தான் எல்லாமே, ஐ ஆம் த ஸோ கிரேட்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து தவறு. ஸோ அடுத்த ஒரு டைமை கில் பண்ணாதீங்க. அப்போ அதுக்கு சுருக்கமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களை எப்போதுமே உச்சக்கட்டத்தில் உச்சாணி கும்பலை வைத்திருக்கும். அதாவது சுய ஒழுக்கமே தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான வழிகள் அப்படின்றது.